மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 6ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? சமீப காலங்களில் புதிய சிலபஸ் படி எல்லா போட்டித் தேர்வுகளையும் நடப்பு செய்தியில் மையப்படுத்தி ஸ்ட்ராட்டஜிக்கே சப்ஜெக்டை கலந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். இன்றைய தினத்தில் நடப்பு செய்திகள் ஏப்ரல் 6ஆம் தேதிக்குரியது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கமாக பார்க்குறது தலைப்பு செய்திகள். சரிங்களா? அதில் தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் 6 ஒரு முக்கியமான தினம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே இந்தியாவில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு 2 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. ஒன்று கேலோ இந்தியா திட்டம், இன்னொன்று டாப்ஸ் திட்டம். சரியா? 2 திட்டங்களையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை சரிங்களா எங்கு தொடங்கப்பட உள்ளது அந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு அப்டேட் என்னென்னா, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு வரும் முதல் புல்லட் ரயில். சரி, அதோட பேர் B-28. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாதித்தார் விக்டர் க்ளோவர். சரி, விக்டர் க்ளோவர் தொடர்ந்து நியூஸில் வந்துட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதை பார்த்துட்டு அப்படியே இறுதியாக ஒரு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? நிறைய மாணவ நண்பர்கள் சூப்பராக பதில் சொல்கிறேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எழுதி முடிச்சு நீங்கள் சொல்லுங்கள். சரியாமா? அடுத்தபடியாக இனிமேல் நம்ம விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 6 முக்கிய தினங்கள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி என்பது வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். சரி, சர்வதேச விளையாட்டு தினம் சரியா கடைபிடிக்கப்படும் நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. இதோட முக்கியமான நோக்கம் வளர்ச்சி மற்றும் அமைதியை உருவாக்க வேண்டும், அதுக்கு விளையாட்டை பயன்படுத்திக்கணும். அதற்காக தான் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1896ஆம் ஆண்டில் முதல் நவீன ஒலிம்பிக் போட்டி, சரி, ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் சரியா ஏப்ரல் 6ஆம் தேதியில் தொடங்கியதை நினைவு கூறும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அறிவிச்சுக்கிறாங்க. சரியா? அப்போ முதல் நவீன மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது 1896. அதை முன்னிட்டு தான் அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சர்வதேச விளையாட்டு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. நம்ம விளையாட்டு தினம் பார்த்தாச்சு. அந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு 2 முக்கியமான திட்டங்களை வச்சுக்கிறாங்க. அதில் முதல் திட்டம் கேலோ இந்தியா திட்டம். சரியா? இந்தியாவில் விளையாட்டு கலாச்சாரத்தை அடிமட்ட அளவில், அதாவது கிராமங்கள் அளவிலிருந்து மேம்படுத்துவதற்காக 2017-18ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய அளவிலான திட்டம் தான் இந்த கேலோ இந்தியா திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் விளையாட்டு கலாச்சாரத்தை புதுப்பித்து இந்தியாவை ஒரு விளையாட்டு வல்லரசாக மாற்ற வேண்டும். சரிங்களா? இந்தியாவோட வல்லரசு இலக்கு ஆண்டு 2047. விளையாட்டிலும் நம்ம ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும். அதற்காக தான் இந்த கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, திறமை பாருங்க. அதாவது 10 முதல் 12 வயதுக்குட்பட்ட இளம் விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு திறமையுள்ள அந்த விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஆண்டுதோறும் 8 ஆண்டுகளுக்கு சரி ஆண்டுதோறும் 8 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நிதி உதவி சரி ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரிவுகள் சரி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள், கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள், கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள். இந்த மாதிரி இந்த கேலோ இந்தியாங்கிற பேரில் வச்சுட்டு தான் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் விளையாட்டு வீரர்களின் அந்த திறமையை கண்டுபிடிச்சு வேர்ல்டு லெவலில் நிறையா ஒரு சாதனைகளை இந்திய விளையாட்டு வீரர்கள் படைக்கணும். அதற்காக தான் இந்த கேலோ இந்தியா திட்டம். சரிங்களா? அடுத்து இந்த திட்டம் 2021-22 முதல் 2025-26 வரை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இது கேலோ இந்தியா திட்டம். அதே மாதிரி டாப்ஸ் திட்டம். அந்த கேலோ இந்தியாங்கிறது பொதுவான விளையாட்டை எல்லா விளையாட்டையும் மேம்படுத்துகிற திட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்குக்காக சரி ஒலிம்பிக் போட்டியில் இந்தியர்கள் நிறைய பதக்கங்களை வின் பண்ணணும். அதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் டாப்ஸ் திட்டம். பாருங்க, இலக்கு ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். சரி, இங்கிலீஷில் அதோட விரிவாக்கம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சொல்லுவாங்க. சரி, போடியம் அப்படின்னா பதக்க மேடை. ஒலிம்பிக் பதக்க மேடைகளில் இந்தியர்கள் அதிக அளவு பதக்கங்களை குவிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த டாப் திட்டம் 2014 சரி 2014 தொடங்கப்பட்டது. திட்டத்தை தொடங்கியது மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? நோக்கம் ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகப்படியான பதக்கம் வெல்ல வாய்ப்புள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் சரியா ஏதாச்சும் காயம் ஏற்படுதுன்னா அவங்க அந்த காயத்தை சரி செய்வதற்கு சூப்பரான சிகிச்சைகள் எல்லாமே கொடுத்து தேவையான அதிநவீன விளையாட்டு உபகரணங்களை வழங்கி அவங்கள ஒலிம்பிக் போட்டிகளை நிறைய பதக்கங்களை வின் பண்ணுறதுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. அதுக்கு தான் என்ன திட்டமா டாப் திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா? மிஷன் ஒலிம்பிக் செல் மூலம் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேவா? 2020 முதல் இந்த திட்டம் ஜூனியர் விளையாட்டு வீரர்களையும் உள்ளடக்கி விரிவாக்கப்பட்டுள்ளது. மறக்காதீங்க. சரிங்களா? அப்போ கேலோ இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் விளையாட்டை ஓவராலாக மேம்படுத்துவதற்கு தொடங்கப்பட்ட திட்டம். டாப்ஸ் திட்டம் ஒலிம்பிக் போட்டிகளில் நிறைய பதக்கங்களை இந்தியர்கள் வின் பண்ணணும். அதன் மூலம் ஒலிம்பிக் பதக்க மேடைகளில் இந்தியர்களை ஏற்ற வைக்க வேண்டும். அதுக்கு தான் டாப் திட்டம். 2 வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை. சரியா? பாருங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2027 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
இதோட வேகம் மணிக்கு 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மும்பை அகமதாபாத் இடையே உள்ள 508 கிலோமீட்டர் தூரத்தினை 3 மணி நேரத்தில் கடக்கும் இந்த திட்டம் ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு வருகிறது. ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சூரத்தில் இருந்து பிலிமோரா வரையிலான முதல் பகுதி முதலில் இயக்கப்படும். சரி, ஃபேஸ் 1ல் சூரத்திலிருந்து பிலிமோரா வரை இந்த புல்லட் ரயில் சேவை இயக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஆகஸ்ட் 15, 2027. சரிங்களா? இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு 320 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, 320லேருந்து 350 வரைக்கும் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தை யார் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம், ஷார்ட்டா என்கெஷ் SRCL. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷார்ட் நேம் கொடுத்து அதோட விரிவாக்கம் என்னன்னு கூட கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டத்திற்கு நிதி உதவி கிட்டத்தட்ட ஒரு 81% நிதியுதவி வழங்குறது ஜிகா அப்படிங்கிற நிறுவனம். ஜிகாவோட ஃபுல் ஃபார்ம் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, மறக்காதீங்க. சரியா? இந்தியாவிலும் சரி தமிழ்நாடு அளவிலும் சரி நிறையா திட்டங்களுக்கு ஜிகா நிறுவனம் நிதி உதவி கொடுக்குறாங்க. அதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை நிதி வழங்குவது. அதுக்கப்புறம் சென்னையில் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் சேவையோட 2ஆம் கட்ட பணிகள், அதுக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க ஜிகா நிறுவனம். சரிங்களா? ஓகே, 2026-27 மத்திய பட்ஜெட்டில் புல்லட் ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ள புதிதாக ஒரு 3 இடங்கள். ஒன்று ஹைதராபாத் டு சென்னை, அடுத்து ஹைதராபாத் டு பெங்களூரு, என்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்னா முதல் சிலிகுரி இடையே, அதாவது வாரணாசி சிலிகுரி வழித்தடத்தின் ஒரு பகுதியாக பாட்னா சிலிகுரியை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இது தவிர மேலும் ஒரு 7 இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். இப்போ நம்ம பார்த்தது இந்தியன் முதல் புல்லட் ரயில் சேவை மும்பை டு அகமதாபாத். அடுத்த ஒரு ஸ்பெஷல் பாருங்க, மேக் இன் இந்தியா புல்லட் ரயில். சரியா? அதோட பேர் B28, அதாவது இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் ஃபர்ஸ்ட் புல்லட் ரயில். அதுக்கு வச்ச ஒரு குட்டி செல்ல பேர் தான் இப்போதைக்கு B28. சரியா? இந்தியாவிலே தயாரிக்கப்படும் முதல் புல்லட் ரயிலோட தொகுப்பு தான் B28 சொல்லியிருக்கிறாங்க. சரி, பாரத் மேட் புல்லட் ட்ரெயின் செட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ரயில்களை 2027 மார்ச் மாதத்திற்குள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என்ன ஸ்பெஷல் பாருங்க, இந்த ரயிலை தயாரிப்பது பெங்களூரில் அமைந்துள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், அதாவது ஷார்ட்டா BEML தொழிற்சாலையில் இந்த ரயில்கள் உருவாக்கப்படுகின்றன. சரிங்களா? இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, அதோட வடிவமைக்கப்பட்ட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு 280 கிலோமீட்டர். அங்கே பார்த்த புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா 320லேருந்து 350 வரைக்கும் ஸ்பீடு போகும்னு சொல்கிறாங்க. இங்கே வடிவமைக்கப்பட்ட ஸ்பீடே 280 கிலோமீட்டர் தான். அதனால் 250 கிலோமீட்டர் வரைக்கும் மணிக்கு சரி அந்த வேகத்தில் செல்லக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம். அடுத்து சாதனை படைத்தார் விக்டர் க்ளோவர். சரி, விக்டர் க்ளோவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாசாவினால் மீண்டும் மனிதர்களை நிலாவிற்கு அனுப்புவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் ஆர்டமிஸ். அந்த ஆர்டமிஸ் 2 திட்டத்தில் நிலாவின் சுற்றுவட்ட பாதையை நோக்கி சூப்பராக பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு விக்டர் க்ளோவர் அவர்கள். அவர் யார் பார்த்தீங்கன்னா அமெரிக்க விண்வெளி வீரர். அவர் ஒரு கடற்படை சோதனை விமானி. சரியா? என்ன சாதனை சொல்லி பாருங்க, இவர் நாசாவின் ஆர்டமிஸ் 2 நிலவு பயணத்தின் ஒரு பைலட்டாக போயிருக்கிறாங்க. ஓகேவா? ஓரியன் விண்கல அவங்க போகிற அந்த விண்கலம், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் ஓரியன். அந்த ஓரியன் விண்கலத்தை இயக்கும் பைலட் பொறுப்பில் உள்ளவர் விக்டர் அவர்கள். சரிங்களா? நிலவை சுற்றி வந்த முதல் கருப்பின விண்வெளி வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்துட்டு படைக்கிறார் விக்டர் க்ளோவர். இதமா சாதனை. சரி, நிலவை சுற்றி வந்தன்னு கூட சொல்லிக்கோங்க. சரியா? வந்த முதல் கருப்பின விண்வெளி வீரர் விக்டர் க்ளோவர், மறக்காதீங்க. சரிங்களா? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இதுக்கு முன்னாடி இவர் விக்டர் அவர்கள் என்ன சாதனைன்னு சொல்லி பாருங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில், சரிங்களா, ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ISSல பார்த்தீங்கன்னா 168 நாட்கள் தங்கியிருந்த முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க விண்வெளி வீரர், அதாவது முதல் கருப்பின நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு சாதனை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அது பிராக்கெட்டுக்குள்ளே என்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக போனாங்க, சரிங்களா, என்ன அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் டீட்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சரியா விக்டர் க்ளோவர் அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் கொலம்பஸ் பகுதியை மேம்படுத்துவது உட்பட மொத்தம் 4 விண்வெளி நடைப்பயணங்களை வெற்றிகரமாக முடித்தவர் விக்டர் அவர்கள். சரிங்களா? இப்படி சூப்பரான செய்தியில் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் சூப்பர் 6 கேள்வி, கேலோ இந்தியா திட்டம் இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, டாப்ஸ் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்தபடியாக 2028ஆம் ஆண்டிற்கான அந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டி சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கு நடைபெற உள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, இந்திய புல்லட் ரயில் சேவை திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கும் சர்வதேச அமைப்பின் பெயர் என்ன? விரிவாக்கத்தோடு சொல்லுங்கள்.
6வது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, நிலாவிற்கான சுற்றுவட்ட பாதைக்கு சென்ற முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் கருப்பின நபர் யார்? இதற்கான பதிலையும் சூப்பரா பதிலில் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், உங்களுக்கு இன்னும் நிறைய சேவைகளை சூப்பராக பண்ணுறதுக்கு. சரியாம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.